வணக்கங்க. ராஜகுருன்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒருத்தர் இருக்காருங்க. அவரோட ஸ்டோரி சொல்ல பாருங்களேன். அவர் 16 வயசில் 21 வயசுலேயே கல்யாணம் பண்ணிட்டார். 21 வயசில் கல்யாணம் பண்ணி வாழ்க்கை அவருக்கு ஒரு கவர்மெண்ட்டில் வேலை பார்த்து வாழ்க்கை. அந்த அம்மாவும் ஒரு வேலையில் கவர்மெண்ட் வேலையில் இருந்தாங்க. 2 பேரும் வாழ்கிறாங்க. நல்லா வாழ்ந்து வீடெல்லாம் கட்டுறாங்க. கோல்டு வேணுங்கிற அளவுக்கு தேவையான அளவுக்கு கோல்டு கில்டெல்லாம் வாங்குகிறாங்க. எல்லாம் நிம்மதியாக இருக்காங்க. இப்போ அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டாருங்க. ரிட்டையர்ட் ஆகி அவருக்கு வயசு எவ்வளோ தெரியுங்களா? 74 வயசு ஆச்சு. இன்னும் ஜம்முன்னு இளவாளி மாதிரி இருக்கார். வாக்கிங் போகிறாரு, வர்றாரு, பண்ணுறாரு, செய்கிறாரு. மனைவி மேலே அவ்வளோ ஒரு அன்பு, அவ்வளோ ஒரு பாசம், அவ்வளோ ஒரு பற்றுதலாக இருக்கார். அந்த நம்ம தோற்று போனது கிடையாது. இவர் கரெக்ட் டிஃபன் ரெடி, லஞ்சு ரெடி, முட்டையை வச்சு கொடுக்குறது என்ன, லஞ்சு கொடுக்குறது என்ன, சாப்பாடு கொடுக்குறது என்னங்க, ஃப்ரூட்ஸு கட் பண்ணி ஸ்நாக்ஸ் மாதிரி போருக்கு போட்டு கொண்டு வந்து கொடுக்குறது என்ன. அப்படி அந்த அம்மா குழந்த மாதிரி அவர் பார்த்துக்குது. அதே மாதிரி அந்த ஒய்ஃபும் இவர் குழந்த மாதிரி பார்த்துக்கிறாரு. இப்படிங்க இல்லாத வாழ்க்கை. அந்த அம்மா கிட்டத்தட்ட 65-67 வயசு ஆகுது. இன்னும் சமைக்கிறாங்க, நல்லா இருக்காங்க. இவருக்கு 74 வயசு ஆகுது. இவரும் நல்லா இருக்கார். இது என்ன காரணம் தெரியுங்களா? அன்பு, பாசம், பற்றுதல், நேர்மை, உண்மை. மெயின் பாயிண்ட்டுங்க. அங்கேயும் சுற்றக்கூடாதுங்க. வெளியே இந்த மார்பை இந்த நெஞ்ச மார்பு நம்ம மனைவி தான் அணைக்கணும். மனைவி நம்ம தான் அணைக்கணும். மற்றவங்க இந்த மார்பு மேலே நெஞ்சு மேலே அணைக்கக்கூடாது. அது சரியான கஷ்டத்தை கொண்டு தொட்டுருன்னு சொல்ல வர்றேன். ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்ல வர்றேன். இல்லைங்க, இந்த கண்கள் மனைவி கிட்ட மட்டும்தான், அந்த செக்ஸு கண்ணெல்லாம் மனைவி கிட்ட மட்டும்தான் பார்க்கணுங்க. வெளியெல்லாம் பார்க்கவே கூடாது. அக்கறைக்கு இக்கிற பச்சை, சரிங்களா? அந்த மாதிரி தவறான முடிவெல்லாம் பண்ணாமல் ஒழுக்கமாக இருந்து தெய்வம் கடவுளுக்கு பயந்து நடந்தால் பக்கத்தில் நான் சொன்னல அவர் மாதிரி ரொம்ப நாள் நீண்ட நாள் இருக்கலாம்னு சொல்ல வர்றேன். என்ன மனுஷன் தெரியுங்க அவர்? ஒரு பல்லு விழுகலைங்க. என்ன அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குதுல்ல? 74 வயசு ஆச்சு. ஜம்முன்னு இருக்கார் ஆள். என்ன காரணம்? சத்தியா, நேர்மை, தர்மம் பிரகாரம் நடக்கிறாருங்க. அவர் தர்மம் பண்ணுறாரு, உண்மையாக இருக்கார், கடவுளை வணங்குறாரு, முருகனை. டெய்லி பூஜை புனிஸ்காரம் பண்ணுறாரு. ஏதாவதுனா பழனி ஓடிடுறாரு, ஏதாவதுனா மருதமலை ஓடிடுறாரு, குடும்பத்தை கூட்டிகிட்டு திருச்செந்தூர் போகிறாரு. இப்படியெல்லாம் கடவுள் மேலே பக்தி வச்சுருக்காருங்க அவர். கடவுளை வழிபடுங்க. உங்களுக்கு கெட்ட புத்தியெல்லாம் தன்னை போல் விளைகிறேன்னு சொல்ல வர்றேன். வச்சுட்டுங்களா? ஓகே.